கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இல்லை காணி தான் வேண்டி வச்சுங்க எலெக்ஷனுக்கு இந்த மாரி காசு பிடிச்சான்னு தோத்தாடும் பாவி ஓசல் ஓட்டுறதுக்கு காசு தர்றதுக்கு இந்த போடுறான் அண்ணாய் 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 ஒழிச்சு நிற்கலாம் போல இருக்கு தோத்ததுக்கான போகிறான் சரிதான் அண்ணாய் அண்ணோய் அண்ணோய் என்ன வாடா உன்னைத்தான் தேடிட்டு இருக்கிறேன் நானும் உங்களை தான் இவ்வளவு நேரம் தேடி கொண்டு இருக்கிறேன் என்ன தேடுற நீ அண்ணன் அது இல்லையண்ணே அந்த அது அது என்ன அது அந்த 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 ஓஸ் ரோட்டுங்க பிச்சை மிச்ச காசு அது வந்து விட்டுருவேன் அண்ணே பவுனி விடாங்கண்ணே நீ என்ன மூன்று கட்சிக்கு வேலை செய்த நீ மூன்று கட்சிக்க மூன்று கட்சிக்காரட்ட நீ இது போசல் வண்டி ஓட்டினியா அண்ணே பவுனியாண்ணே விடுற டேய் உங்களோட வீட்ல இருந்தா எனக்கு தகவல் வந்தது போட்டோஸ் கூட வச்சிருக்கிறேன் அண்ணே உண்மையாவே எனக்கு உங்களோட கட்சியில இருந்து வந்தானே எனக்கு தெரியாது நான் நினைச்சோம் அவன் சொன்னான் உங்களோட கட்சியில தான் மரம் போஸ்டர் முடிஞ்சான்னு கேட்டான் முடிய போதான்னு அவன் தந்தான் அப்ப ஓட்டினான் அடே உனக்கு தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் பாக்கு மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதாடா அண்ணே எந்த கட்சிக்காரன்ற இருட்டுக்கிற வரைக்கும் அதையே என்ன பார்த்து கொண்டு இருக்கிறது நான் போஸ்டர் பொடிகளுக்கு சாப்பாடு காசு கொடுக்கணும் கடைக்கு கொடுக்கணும் அவங்க வேண்டி கொடுத்த சாப்பாடு சும்மா பொடிகள் நின்று ஐயோ கணக்கில் திண்ட மாதிரி திண்டான கூட பேர் சொல்லி வேணா கடையில் நான் சாப்பாடு நான் தருவேன் சொல்லி இந்த கட்சி தானே பாருங்க கடையில் கூட உங்களோட இதை கொடுத்துடுறேன் நீங்க தந்தது நோட்டீஸ் நீ என்ன நோட்டீஸ் மட்டுமாடா கொடுத்த நீ டேய் நீ மூன்று கட்சிக்காரர பேரை சொல்லி மூன்று கட்சிக்கார நீ எவ்வளோ அவ்வளோ அண்ணே காசு அவ்வளவும் கணக்கே போட்டு தானே அண்ணே மிச்ச காசு கொடுக்கணும் ரோட்டில் போய் கழுத்தில் பிடிக்கிறான் என்ன தூக்கி ஆணியில் கொழுகுற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறான் சுவரில் வெண்டாத்தான் காசு எனக்கு ஒரு 44 கட்சியிலையும் எனக்கு விழுந்தது வெறும் 1200 ஓட். 1200 பாத்தியா அவ்வளவும் நான் ஒட்டினேன் பண்ணேன் எங்க எப்படிலாம் திரிஞ்சு ஒட்டியிருக்கேன் தெரியுமா காய்ச்சலோட போட்டு அந்த போற பாத்ரூமுக்குள்ளே எல்லாம் போய் விட்டீங்க உனக்கு தந்த காசுக்கு நான் சத்தியமான இதுல பொடிசெல்லாம் இருந்து எடுத்துட்டு நான் என்ன செய்யறோம் பாத்ரூமுக்குள்ளே எல்லாம் முட்டினான் பொது பாத்ரூம்ல எல்லாம் முட்டினான் உள்ளுக்குள்ள கொண்டு போய் அது தெரியுமா உனக்கு உனக்கு தந்த காசுக்கு நான் சனத்துக்கு 1000 ரூபாய் படி கொடுத்திருந்தாலும் எனக்கு 30,000 ஓட்டு இருந்திருக்கு நான் பின் பண்ணிருப்பேன் அதுல புடிபட்டிருப்பேன் அது தெரியுமா நான் சும்மா நான் கொண்டு ஒட்டியிருக்கேன் பாரு அந்த பொது கழிப்பறைகள் அப்படியான இடங்கள்ல அங்க குப்பை ஓட்டுற இடங்கள் ஒட்டியிருந்த நீ உங்க ஏரியாவிலேயே நான் வர பாதையில மட்டும்தான் நீ ஒட்டியிருந்தேன் மிச்ச நோட்டீஸ் நீ அப்ப விடாங்குது இனி மக்களுக்காக நீ வேலை செய்யாம விட்டியான்னு சொன்னா அப்ப என்னண்டு மக்கள் உனக்கு ஓட்டு போடும் இப்படி இறங்கி தெரியும் 4 இடங்களுக்கு நீ எந்த ரோட்டு பக்கம் வந்தீங்கன்னா அது பிரச்சனை தான் நீ பார்க்கணும் மங்கங்களை பக்கம் எந்த இடங்கள்ல ஒட்டி இருக்கிறேன் அப்ப தெரிஞ்சிருக்கு ஒட்டி காலமா ஒட்டிட்டு போயிருக்க வேணுமென்று பின்னால வரவன் யாராவது உரிப்பான் ஒட்டக்கூடாதுன்ட்டு அதுக்குள்ள மாடு போய் பேப்பர்ல எண்ணிட்டு இப்ப மாடு கூட தின்று இருக்கு சாப்பாடு இல்லையாண்டு ஆடா நீ டேய் அண்ணு சத்தியமா அட பொடியில பண்ண கொண்டு வந்து இறக்குறேன் ஆனா அடிக்கி சாகாடு கொண்டுருவாங்க உதத்தாடா சொன்னேன் நான் சனத்தை இறக்குறேன் பொடியில இறக்குறேன் இந்த கிரவுண்ட்ல 2500 இறக்குறேன் நான் 2500 கதிரை கொண்டு வந்து வச்சிருந்து 250 கதிரை கூட ஆக்கள் இல்லையாடா அண்ணே நீ சொன்ன மாதிரி நான் கொண்டு வந்து இறக்கினது உண்மை ஆனா நீ அங்க என்ன செய்ய நீ
வந்தாக்கள் ஒரு டீ குடுக்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்த நீங்க கப் ஜூஸ் கொடுத்தேன் எல்லாருக்கும். அந்த கப் ஜூஸ் 10 பேர் தான் இருந்தது. மிச்ச கதரை நான் பார்த்தேன். நான் சனம் முழுக்க ஒழும்பி போட்டு தெரியுமா ஒன்றும் கொடுக்குறான். 2500 கப் ஜூஸ் வரைக்கும் நான் அதுல உங்களா ஒரு கொட்டகைய போட்டுட்டு அதுக்குள்ள 2500. சும்மா அந்த வெடிக்கிறத சும்மா நீதானே நீ இங்க பொருள் நிப்பாட்டு. நீதானே வேண்டி நீ 6 அடி உயரத்தில் ஒரு மேடை, அது வந்து ஒரு 30 அடி அகலம் 30 அடி நீளம், அதுக்கு ஒரு காசு வேண்டினி. 2500 பேர் வந்து 2500 கதிரைக்கு காசு வேண்டினி. லைட் இன்ஜின் போட்டோன்னு சொல்லி அதுக்கு புரியும்பா காசு வேண்டினி. ஸ்பீக்கர் செட்டில் ஏமைக்கெல்லாம் பூட்டினா அதுக்கு ஒரு காசு வேண்டினி. இங்கே இருந்து ஒரு 200 மீட்டருக்கு அந்த சிவப்பு மஞ்சள் கொடி கட்டினா தானே அது எழுச்சியா இருக்கும். எங்களோட தமிழ் தேசியத்தை சுட்டுமன்று சொல்லி அதுக்கு காசு வேண்டினி. இதுல வர வேண்டினா அது கண்டுவோம். நான் பார்த்தேன் மற்ற கட்சிக்காரன் தங்கட தமிழ் தேசிய போட்டு அவன் செய்துருவான். அதை நான் கேன்சல் பண்ண. அந்த காசு எல்லாம் அந்த காசு அது பொடியலுக்கு கொடுத்துருன்னு இதை விதம் அவங்க ஒழிச்சு பொடிச்சு திருவோணும். அப்போ நோட்டீஸ் எட்டுக்கு அந்த காசு அதுதான் படியில கொண்டு போய் செய்தது. ஒரு பக்கம் சரி சரி 30 கால மேடைக்கு தந்த காசு நீ 4 அடி மேடை தானே போட்டேன். அண்ணே நான் மேடை பொறுப்பு நான் எடுக்கல. அது எங்கே ஏதோ எங்கேயோ ஒரு தினவழிக்கிட்டே எங்கேயோ போடுறதுக்கு தான் அது நான் பொறுப்படுத்தினேன். கடைசியில் அவன் கைவிட்டு கேட்டதுக்கெல்லாம் அதை உடனே கொண்டு போட்டு 15 அடி அதை விட சொன்னீங்க டியூட்டி பஸ் காசு கொடுக்கணும். அதெல்லாம் போட்டு நான் அவங்ககிட்ட எல்லாம் காசு கொடுத்தாது. ஒரு டியூட்டி பிள்ளை வரையிலேடாங்க. அவன் எங்கெங்க போய் எடுத்தானோ அவனுக்கு தெரியுமா? நீங்க தான் நான் சும்மா இருந்தேன்னு நீங்க உனக்கு தெரிஞ்சு யாரு பேர் இருக்கிறான்னு கூட்டி கொண்டு வந்தாக்கள் ஒரு தினம் ஒரு யூடியூபர்ஸும் இல்லையடா. அவங்களோட யூடியூப்ல இல்லையடா. நீ நானும் அவங்கள நம்புறே இல்லையானே. ஏன் தெரியுமா இவங்க எந்தெந்த நேரத்துல எங்கெங்கெல்லாம் ஓடிடுவாங்க காசு போட்டு. அதுக்காக தானே உன்னை படிச்சு சொல்ல. அடே கொஞ்சம் யூடியூபர்ஸ் இருக்காங்களா, அவங்க சில பேருக்கு பின்னால போனாங்க, அவனை பற்றி போட்டாங்க, அவன் பாராளுமன்ற உறுப்பினர். நீ எனக்கு கூட்டி கொண்டு வந்தீங்க கொஞ்சம் அறுவார. அவங்க யூடியூபர்ஸ் என்றாலே என்னன்னு தெரியாதவங்களை கொண்டு வந்து எனக்கு முன்னால யூடியூபர்ஸ் வீடியோ அடிக்க வச்சு அடே உன்னை நம்பி நான் கூட லொஸ் பண்ணினேன். எனக்கு அதை விட இன்னும் சொன்னீங்க ஐயோ உங்களோட ஏரியாவில் 5000 போட்ஸ் இருக்குது, பக்கத்து ஏரியாவில் 5000 இருக்குது, அங்கேயேதோ 5000. நான் எல்லாத்தையும் நம்பி எனக்கு விழுந்ததே யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் ஃபுல்லாக சேர்த்து 1200 போட்ஸ். அதுல அரவாசி என் சொந்தக்காரடா. அதில் நானும் போட்டு பண்ணேன். நீ 3 கட்சிக்கு வேலை செய்திருக்கிற. அப்படி இல்லை உனக்கு தான் பனமரத்துக்கு தான் போட்டுனேன் நான். உலக்கி போடு. தென்னைமர கட்சிக்கு நீ என்ன சொல்லி இருக்கிற? உண்ட நோட்டீஸ் ஒட்டுறாண்டு தென்னைமர கட்சி இந்த நோட்டீஸ் ஒட்டி எந்த கட்சி இந்த நோட்டீஸ் பக்கத்தில் ஒட்டினீங்களா? ஒரே நேரம் ஒட்டினீங்க? இல்ல நான் ஒட்டிட்டு போன பிறகு அவங்க வந்து ஒட்டி இருப்பாங்க. அப்படி நடந்திருக்காங்க. நான் வந்து சனியும் கூட இருந்து செய்திருக்கவே இல்லை. நீ 3 கட்சிக்கார்ட்ட காசு வேண்டிக்க. இன்றைக்கு நான் சொல்றேன் கடந்தா நீ செய்தது எல்லாத்தையும் தெரியும். நீ 15 பேரை தான் வேலைக்கு ஆக்கல வச்சுக்க. இன்றைக்கு அந்த 15 பேரையும் தென்னை கட்சிக்கு வேலைக்கு விடுற, நாளைக்கு அவங்கள பனை கட்சிக்கு வேலைக்கு விடுற, அடுத்த நாளைக்கு விடுற எதுக்கு பாக்கு மரத்துக்கு விடுற. ஆனா அவங்களுக்கு கொடுக்குறது வெறும் 1500 ரூபா. 2500 ரூபான்னு டீல் பேசிட்டு அவங்களுக்கு ஒரு 1500 ரூபாடா கொடுத்துருக்குறாய். அறுவானு உன்னை நம்பி எவ்வளவு காசுடா நான் இழந்துட்டேன். அண்ணே எனக்கும் சரியான கவலை. உங்களை நம்பி தானே நானும் ஊருக்குள்ளெல்லாம் போய் சொன்னேன். பாருங்க உங்களோட பொடியில் எல்லாரையும் போஸ்டல் ஒட்டி இவ்வளவுலாம் வந்தால் வேலை செய்யுது, பார்த்துக்கு ஏதாவது செய்யுங்கன்னு நான் சொன்னேன். இந்த பேருக்கு இந்த தென்னை மரத்துக்கு போடுங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் பார்த்து இந்த கட்சி தென்னை மரம் இல்லை பனை நீங்க கரைச்சி தானே தென்னை மரத்துக்கு பக்கத்தில் பனை மரத்துக்கு பக்கத்தில் தென்னை மரத்தை வச்சாண்டு அது தானே மாறி வருது. பனை மரத்துக்கு போடுங்கோ எங்கட பண்டைய காலத்து ஆகின்ற இது வந்து யாழ்ப்பாணத்தில் பயங்கர மரம் வந்து இதுதான் கற்பதர் இதுதான் சொல்லி அடிச்சு முழுக்க எல்லாரும் சொன்னா ஊர் ஜனத்துக்கெல்லாம் இளம் படிகளுக்கெல்லாம் சொன்னாங்க. நீ இங்க நின்று கொண்டு சொன்னீங்க தென்னை மரத்துக்கு போடுங்க உண்டு. ஆனா எலெக்ஷன் பூத்துக்கு பக்கத்துல 2 பேரை விட்டு சொன்னீங்க தென்னை மரத்துக்கு போடுங்க உண்டு. பாவடி விடையாடு அதுல நான் என்ன நான் பொழுது பயத்துல நன்னிக்கு ஒன்று நிக்கிறேன். அதுல பூத்துக்கு பக்கத்துல நிக்கணுமா? அடே நீ ரைஸ் பாஸ் இன்னும் ஒரு கட்சிக்காரன் ரைஸ் பாசலும் காப்போத்தல் சாராமும் கொடுக்க அதுலேயும் போய் திண்டனியா இதுன்னு சொன்னவங்க இங்கே கொடுத்தவங்க
உலக்கி போடுவேன் இன்னொரு சொத்தியும் உலக்கி கொடுத்த போடுவேன். தெரியாது சத்தியமா உன்னிட்ட வந்திருக்க மாட்டேன் அவன் கொடுத்த தெரிஞ்சுட்டு அங்க போயிருப்பேன் நான் உலக்கி போடுவேன் எனக்கு அவ்வளவு கடுப்புல நிக்கிறேன் நான் டேய் அந்த ஒரு குட்டி ஒரு இடத்தை வச்சு கொண்டு எனக்கு எவ்வளவு புல்லுடா விட்டாடா அமெரிக்காவே உண்ட கையில இருக்கிற மாதிரி எவ்வளவு காசடா சரி போறேன் 500 நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு அண்ணன் மட்டாக்கள் 25,000 கொடுக்குறாங்க நீ ஒரு 20,000 தாண்டு வேணா பாத்தியோ 20,000 10,000 தந்துருக்கேன் மிச்ச காசு எங்க என்ன கடைக்கு காசு கொடுக்கணும் ஒட்டினவங்களுக்கு காசு கொடுக்கணும் டேய் அன்றைக்கு நீ சொன்ன நீ எலெக்ஷன் முடிய நீ வரமாட்டேன்னு இன்றைக்கே முழு காசு இருந்தான்னு நான் முழு காசும் தந்து முடிச்சு போட்டு போனேன் இன்றைக்கு ஒட்டு விழுந்த வாடி 10,000 தானே கண்ணனி நீ சொன்ன நீங்க வந்து எலெக்ஷன் முடிய விட்டுட்டு பா வேண்டோம் இல்ல அந்த பாட்டி பெரிய பாட்டியில கூட்டி கொண்டு வா நீ இன்னும் ஒன்று செய்த நீ ஞாபகம் இருக்கோ என்ன உண்டு ஏரியா இதுக்கு கரண்ட் காசு கட்டணும் நான் சொல்லி கரண்ட் காசு வேண்டி அண்ணா அப்ப என்ன சனத்தை நம்ப வச்சும் கூட ஓட் பண்ண வைக்கலாம் ஆனா நீ கரண்ட் காசு கட்ட இல்லையாடா அண்ணா உங்களை தான் என்ன கட்ட சொன்ன நீங்களா வந்து ஊர் மக்கள்ற காசு வீடுகளில் போய் எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்டு காசு அண்ணி அது சாப்பாடு பிடிக்கலுக்குன்னு வீட்டுக்கு கூட்டுக்கணும் போன வேலைக்கு கூட்டுக்கணும் போன அதுதானே நீ 10 பேர் தானடா எல்லா கட்சிக்கும் வேலைக்கு விட்ட நீ என்ன எந்த காசுல சாப்பாடு கொடுத்தன்ற அதை விடுங்க இந்த கட்சி இல்ல பொறுவா இது இந்த கட்சி என்ன காப்பது எல்லாம் கொடுத்தவங்க நீயே போய் தின்று போட்டு நீயே சத்தியமா அடே அவனும் வெள்ளே இல்லையடா காப்போத்தான் சாராமன் ரைஸும் கொடுத்தவனும் வெள்ளே இல்ல இங்க உண்ட ஊர்ல ரோட்டு போடுறான் நானும் வெள்ளே இல்ல ஆனா ஒன்றுமே கொடுக்காமல் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் தாலாட்டு பாடினவன் மின்மண்ணி பாராளுமன்றத்துல போய் கதிரையா இருக்கிறான் இங்க உன்னட்ட நான் ஐயோ அல்லா கொள்ள உண்ட ஊரு கரண்ட் காசு கட்டி உண்ட விளையாட்டு கழகத்துக்கு பந்தும் தந்து உண்ட ஊர்ல தண்ணி நிக்கிற ரோட்டுக்கு கிரவலும் பறிச்சு உனக்கும் அல்லா கொள்ளையா காசு தந்து விட டேய் நான் எடுத்தது 1000 அவ்வளோ காசையும் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா அப்படி கொடுத்துருந்தாலே நான் 30,000 போட்டு எடுத்திருப்பேன் அண்ணே இந்த நோட்டீஸ்ல மடிச்சீங்க ஓ அதுக்கெல்லாம் பேப்பர்ல முன்கடை ஏன்னுண்டான்னு இந்த மின்சார சேவைக்கு இல்லாம இவங்க காசு கட்டுறதுக்கு போன் வழியா அனுப்புறாங்க போன் வழியோ என்னன்னு கேட்டா பேப்பர் இல்லையான்னு அங்க போய் மின்சாரத்தை அங்க போய் காசை கட்டினாலும் உங்களாவது உண்டு பேப்பர் தான் தராங்க இதுக்குள்ள உங்களோட நம்பரை எழுதுங்க சொல்லி அப்படியெல்லாம் செய்யக்கல என்ன உங்களுக்கு மட்டும் இப்படின்னு இந்த போஸ்டல் அடிக்கிறதுக்கு இதுகளுக்கு இந்த காட்டுகள் அடிச்சு எல்லாம் ரோட்டுலாம் உறிஞ்சிருக்கு அதுக்குள்ள முங்கால இந்த பேப்பர் நீ என்ன சமாளிக்கிறியாம பார கட்டுப்புக்கு டே உன்னாலதான் நான் தோத்து போனேன் இல்ல பொறு டே யாழ் மாவட்டம் ஃபுல்லா அண்ணன் நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்னேன் ஒருத்தனை கொண்டு வந்து எந்த கட்சிக்கு என்ன சொன்னேன் இவர் தான் உங்களோட பிரச்சார செயலாளர் இவர் தான் உங்களோட ஊடக செயலாளர் இவர் தான் உங்களோட ஆலோசகர் அப்படியே ஆலோசகரை எல்லாத்தையும் ஆலோசிச்சு கிழிச்சு விட்டாங்க அண்ணா நான் கேட்டது பதில சொல்லேன் இங்கிட்ட வந்து பேப்பூர்லாம் கிடைச்சது உலக்கி போடுவேன் இருக்கிற கடுப்புக்கு என்ன நீ கொஞ்ச காலம் கழிச்சு வந்தபடியா தப்பி போறேன் அன்றைக்கு வந்திருந்தாண்டு வச்சுக்கொள்ள ஒவ்வொன்றா பிரிச்சு நாக்கி போட்டிருப்பேன் அது சரி என்ன அவன் டவுனுக்குள்ள பாத்தியான நீயும் அப்படி செய்துக்கலாம் டவுனுக்குள்ள நீ போய்க்கெல்லாம் அந்த தியேட்டர் வழியா வழியெல்லாம் அந்த காட்டில் அடிச்சு கூட தூக்கி தூக்கி எறிஞ்சிருந்தானே பார்த்துட்டு நீதானடா வேண்டி நீ தந்த சரியா வடியாக்க கோணும் நீ தந்தது போஸ்டர் மட்டும் டேய் கலண்டர் காட்டு வேண்டினீடா சின்ன ஸ்டிக்கர் வேண்டினீடா டேய் பல பேப்பர் கூட தந்தனாண்டா இப்படி தாண்டா இதுல பனைக்கு கீறி போட்டு அடே வேலை அடி இது கொஞ்சம் நானே அடி சும்மா பாவடி விட்டு என்ன மாட்டி விட்டானே வேலை பேப்பர் எல்லாம் கொண்டு வரலாமா நல்லா நடிக்கிறாடா நல்ல கதை விக்ரம் மாதிரி நடிக்கிறீங்க நீ தானே இப்படி இந்த கண்ண விளையாட்டு காட்டி நீ புடி பண்ணிட்டு கடைசியா நீ நைஸா இன்னில மாட்டி விடுறேன் நீ அதெல்லாம் விட நீ எப்ப நான் காசு தருவேன் காசு கேட்ட
டேய் நீ காலடிச்சு எல்லா கட்சிக்கும் பெருசா இருக்காடா உங்களோட ஊர்லயே நீ தானடா உருட்டு பிரிட்டு நம்ம பண்ணாமடா அண்ணே நான் என்னென்ன செய்யறது நானும் முடக்கத்தான் என்ன வேணும் உண்மையான உங்களுக்கு நான் இதை செஞ்சு கொண்டு இருந்தேன் சரியா அதுல வந்து கேட்டான் அப்படியே எங்களுக்கும் ஒரு ஒட்டுவி உண்டு அப்ப பார்த்தேன் சரி ஒட்டுறதோடு ஒட்டி விடுவோமே ரெண்டு தென்னை மரம் கேட்கிறான்னு தென்னை மரத்துக்கு ஓமன்னு தண்டையாட்டினேன் அப்படி சரி என்று ரெண்டையும் ஓரடியா பக்கத்து பக்கத்துல ஒட்டி கொண்டு போனேன் பக்கத்து ஓ பாக்குறது ஜனம் பார்த்துட்டு தென்னையும் பனையும் ஒட்டு தானே பார்த்துட்டு போடுவான் தானே சனம் பனையோ தென்னியோண்டு பார்த்துட்டு அடே பாவி அங்கான பூவேன்னு இப்போ நேரு கம்பு கம்முவ மரமோ கம்முவா அவன் அந்த கட்சிக்காரன் வந்தான் என்ன பேர் எங்களுக்கும் வேலை செய்யலாம் தானே தருவோம்ட்டான் சட்டியாண்டு ஓமன்னு கொஞ்சம் தப்பத்த சின்ன மரக்காரன் வந்தான் நீ அந்த கமு மரக்காரன் இன்னொருத்தனுக்கு பேசிய போவ நீதானே அவட மறைச்சு எனக்கு தாண்டு கட்டியாமே அது கதையை கேடனே உங்களுக்கு மட்டும் தான் பேசணும்னு சொன்னியாமே கதையை கேடனே சரியா அப்ப நான் பார்த்தா தென்னை மரக்காரன் வந்துட்டு அப்ப ஒரு பொட்டி ஒன்று தந்தான் பொட்டியில பார்த்தா காடு வேணும் அப்படி ஒட்டுக்காரன் பக்கம் போட்டு பொட்டியில கொடுத்தேன் அப்படியே ஒட்டத்தில் முதல் ஒட்டி கொண்டா போனார் இப்ப உங்களோட தனியா இதுல ஒட்டினான்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி தான் தென்னையை ஒட்டினான் கொஞ்சம் தூரம் போக்க மரக்காரன் வந்தான் கட்சிக்காரன் மரம் இதோட போஸ்டர் வந்து போட்டு ஒரு பட்டியை முறைக்கிறேன் நான் சொன்ன பூத்தில் இறக்குறேன் அதுக்குள்ள பார்த்தோன்னா சாப்பாடு புரியாணி சாப்பாடு இவன் கால் தந்தது அவன் சாப்பாடு தந்தான் அதுல கிடக்கிற ரஜியிலும் தொட்டு சாப்பிட்டு கொண்டு இதையும் கூப்பிட்டு கொண்டு விட்டு கொண்டு போன இடத்துல என்ன எல்லாத்தையும் ஒரே வரிசையில மூன்றுலையும் சரியான வெறியில மூன்றையும் ஒரே இடத்துக்குள்ள ஊட்டி விட்டுட்டேன் அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்ப எல்லாருக்கும் பெரியாணி இதோட எது ரெண்டு தென்னை இது வேணும் என்னன்னு தெரியல தென்னை என்னன்னு தெரியல கம்பு ஒன்றும் தெரியல மூட்டையும் ஒரே சிவரில் ஒட்டிக்கிட்டு போயிட்டேன் நேரஞ்சில போகுது அப்ப அடுத்த வரிப்பாட்டி மூண்டே முடிச்சாது அதுக்கு என்ன வேற ஒருத்தன் வந்து கேட்டான் இப்படி போஸ்டல் உரிக்கணுமா ஆக்கள் இருக்கான் நான் ஓமன்ட்டு சொன்னேன் அருவானே ஐயோ ஐயோ அடே தொட்டில் அண்ணனே என்ன சொல்லுவான் ஓமன்ட்டு சொன்னேன் இரவுக்கு 10 மணிக்கு அண்ணா அப்படி என்றா அண்ணே என்றன் அதெல்லாம் பிரச்சனை இல்லையாண்டான் எல்லாம் உடன் காசு அதெல்லாம் பிரச்சனை இல்லையாண்டான் பட்டியல கொண்டான் சாப்பாடும் தந்தான் ஒருத்தரும் வந்துச்சு கட்ட கடன்னு ஒரு பொடிக்கு 2500 ரூபா சம்பளம் கொடுக்கணும் காசு வண்டி போட்டு 1000 ரூபா 1500 ரூபா மேலடா கொடுத்துருக்குற டேய் அதுலயே நீ கொள்ள காசு அடிச்சுக்கிறாடா அடே அடே நீ அண்ணா சத்தியமா உனக்கு தான் நான் போடணும்னு போடணும் உனக்கு விசுவாசமா என்னடா நீ தானே என்ன கூப்பிட்ட நீ உனக்கு விசுவாசமா உனக்கு போடுவோம்னு போவுக்கேன்னு ஒழுங்கைக்கு முன்னுக்கு நின்று ஒருத்தன் கூப்பிட்டான் யார் என்ன தென்னை மரக்காரன் என்ன மாதிரி யாருக்கு போட போறேன் ரெண்டாள் அண்டோடுது போடு வேற என்னென்ன எங்களை கவனிக்க நீங்க அணை தந்தது உனக்கு தானே என்று சொன்னேன் சரியா அதே கோணும் பணியாக்க கோணும் சாப்பிட்டனோடு காலை தந்தான் ஓ காலை தந்துட்டு ஒத்துட்டு கால்லரே இல்லை காலோட கால்லரே இல்லையோ சிக்கன் கால் கதையை கேட்கணும் சரியா பைட்ஸ் எல்லாம் தந்தாங்க அடிச்சு போட்டு பைட்ஸ் வட்டி அடிச்சு போட்டு அங்க கொஞ்சம் தூரம் போறதுக்கு என்னன்னா கமுக மரக்காரன் பைட்ஸ் தந்தவங்க அவங்க அத்தது வச்சிருந்தான் சரி இன்னும் கொண்டா சும்மா கிக்கு அந்த மேல இருந்துச்சு அப்ப உள்ளுக்கு போக மணக்க கூடாது சடனு பார்த்தா திருப்பி வந்த நீங்க தென்னை மரக்காரன் தென்னை மரக்காரன் நீங்க பென மரம் என்ன தென்னை மரக்காரன்ட்ட வந்து தென்னை மரக்காரன் ஒன்று பைட் சைட்ல கிடந்துச்சு அந்த சாப்பிடு பைச்சை திரும்ப சொல்லாடா சனம் அடிக்க முடியாது பைட்ஸ்ன்றாலே அவனோட அதான் வெட்டி பைட் போட்டுருவோம்னா பைட்ஸ்ன்றா பைட் சரி என்ன சாப்பாட்டை சாப்பிட்டுங்க சாப்பிட்டு போட்டு அவங்க போவங்க மணக்க கூடாது ஸ்டெடியா தானே போனேன் என்ன பனமரம் பரமரம் 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 ஒன்று போனேன் சரியா நீ பனமரம் பரமரம் போய் எனக்கு என்னடா ஆகும் பனமரம் பரமரம் கொண்டு போயிருக்கும் அண்ணே போற சனத்துக்கு நம்மளாங்க தானே பனமரம் 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 அங்க பனமரத்துல இங்க பனமரம் பட்டலாமான்னு கதைச்சிட்டான் அதுக்குள்ள பனமரம் பட்டலாம் வீடு கட்டணும் தீராங்க அவ்வளவு அறிவான ஜனமணி நினைச்ச நீ ஐயோ இந்த வேலை செஞ்ச அதே காலன்னு சரியாண்டு போட்டு அவங்க தந்தாங்க கொண்டு போனோம் பிள்ளைக்கு போனோன்னு இருட்டுச்சு கண்
இப்போ பார்க்குறேன்னு எல்லாமே சடைச்சு போயிருக்கு. எது தென்ன எது வேணா எது கம்முன்னு தெரியல. இப்படியே பிடிச்சி கொண்டு வந்துட்டு அப்படின்னு அப்புறம் பார்த்து 10-20 போட்டு பார்த்தேன். எதுவும் வருதுண்டு சட்டிக்கன் ஒன்று வந்துட்டு நீ வேண்டின காசுக்கு எதுக்காக ஒன்றுக்கு போடுவோம்னா போட்டு உண்டை வரணும்னா நினைச்சு கொண்டு போனேன். ஆனா மூன்று வந்துட்டு எல்லாம் தடைச்சு வந்துட்டு ஒன்றுக்கு போட்டு விட்டேன். அது என்னது ஓட்டுட்டு வந்துட்டு தான் பிறகு தொடர்ந்து கை போட்டு பார்த்தான். கண்ணாடி அப்ப கண்ணாடி போடுது. கண்ணாடியை போட்டுட்டு முடிஞ்சு பார்த்தோன்னா கருவேப்பிள்ளை மேல பண்ணாங்க. கருவேப்பிள்ளை மரம் பொருளில் எனக்கு எல்லாமே பனை மரம் எது தென்னை மரம் எது கமுகம் எதுன்னு தெரியாம சடைச்சு போயிருந்துச்சு. கிடந்த சின்னத்துக்கு அப்படியே போட்டுட்டேன். போட்டுட்டு அப்படியே கண்ணாடி கொண்டு வந்து நானே போட்டு பொருள் அப்பயும் எடுத்து கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தாண்டே கருவேப்பிள்ளை மேல பண்ணேன். அப்ப நானா பொறுப்பு கட்சியில் என்ன நீங்க யாரும் கூப்பிட்டு ஒவ்வொரு பக்கத்து நின்று சாராயத்தை போட இதுக்கு போடாண்டா. அப்ப கருவேப்பிலை மேல காரணம் காசு வேண்டி கருவேப்பிள்ளை மரத்துல எனக்கு தெரியா கருவேப்பிள்ளை மரம் நான் 10-3க்கும் போட்டு பார்த்துட்டு எதுல வருதோண்டு போடுங்க அது கருவேப்பிள்ளை மரத்துல போய் நின்றுக்கு. அதுல போட்டுதான் சரி இதுக்கு தான் போட்டுருக்கான் என்ன பனை மரத்துக்கு தானே போட்டுக்கிறான் போட்டு கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்தா தான் தெரிஞ்சது கருவேப்பிள்ளை. அப்ப நீயும் ஆக மொத்தம் இங்க பேக்காட்டாத கட்சிக்காரரே இல்ல. எல்லாருமே காசு கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் போட் பண்ணு இருக்க. ஆனா ஒட்டு மொத்தத்துல எல்லா கட்சிக்காரரும் கவுட்டா வேறடா. ஆனா அண்ணன் அந்த ஜூட்டுக்குள்ளார 4000 பேர் எனக்கு காசு தரல. என்ன புடிச்சு கொடுத்தா அந்த தாரணன்னு சொன்னவங்க உனக்கு அவங்க காசு அவங்க சொன்னவங்க அண்ணன் நீங்க என்ன எடுத்துட்டாங்க நான் அதுல போடுவேன் ஜூட்டு பட்டி எல்லாம் கட்சியில் இதுல பற்றி எல்லாம் போடுவேன் சொல்லி எனக்கு அதுல காசு தரேன்னு சொல்லித்தான் அவங்களை விட்டேன். நான் என்ன டைம் யூடியூபர்ஸுக்கும் ஆளுக்கு 10,000 கொடுக்கணும்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் காசு நான் தந்தேன். 5,000 ரூபாய் தான். ஆனா ஒரு யூடியூப்லயும் வர இல்லடா என்ன பற்றி அது அவங்ககிட்ட போகணும். அப்ப நீங்க உருவாக்கி கொண்டு வரவன கூப்பிட்டு பண்ணி கொடுத்தா நான் என்ன செய்யறது? அடே நானாடா யூடியூப் காரரை பிடிச்ச நான் நீ தானடா பிடிச்ச நீ அண்ணே கதைய விட அண்ணே. அப்ப அந்த அநியாயமா அந்த நோட்டீஸ்ல அநியாயம் போச்சு. அவங்க கேட்டதுக்காக ஒட்டினதையும் முடிச்சதும் அது கணக்கா போட்டு இப்ப என்ன மிச்சம் 10,000 ரூபாய் காசு தருவேன். 10,000 சாப்பாடு காசு கொடுக்கணும். இல்லை நீ எல்லார்டையும் வேண்டி தானே. இப்போ பனைமர கட்சியை விட நீ வேண்ட தென்னமர கட்சிக்காரட்டையும் வேண்டு போய் இப்போ எல்லா கட்சிக்காரட்டையும் நீ வேண்டுவ. எவ்வளோ பேருக்கடா எத்தனை சுத்து நீ இப்போ மாகாண சபை தேர்தலும் பெற போகுதான். அண்ணே பயப்படாத இனி பயப்படாத என்ன நம்பு நீ என்ன நம்பு சரியா? இந்த ஜாழ் மாவட்டத்துக்கு நான் வாக்கு வேண்டதான் அதை நான் நம்பர் படுப்பேன். ஆருடையும் கொடுக்காத சரியா? இனி எந்த கட்சிக்காரன் வந்தாலும் நான் போக மாட்டேன். போத்தல கண்ணனை காட்டினாலும் பார்க்க மாட்டேன். இப்படித்தான் போவேன். ஆனா உண்டை விட்டுதான் நிற்பேன். நீ கவனிச்சேன்டா சரி. நீ இந்த பக்கமே நீ வர வேண்டாம். உன்னை வெல்ல வைக்கிறது எந்த பொறுப்பு சரியா? உங்க கட்சி மேல சத்தியமா? என்ன கட்சி மேல சத்தியம்? ஐயோ கடவுளே, எந்த லைஃப்ல எந்த வாழ்க்கையில செத்தாலும் சாவனே தவிர என்னட்ட மட்டும் தந்து விடு. உனக்காக நான் மேடையில பேசுறேன். நீ எனக்கு காசு தர வேணாம். எல்லாம் முடிஞ்ச பிறகு காசை தானே. டேய் இனி நான் தேர்தல்ல நிக்கவே வரமாட்டேன்டா. என்ன கதிரையில இந்த கட்சிக்கும் சப்போர்ட்டுக்கே வரமாட்டேன்டா. அடே கிடக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கு இது வாடகை வீட்டுக்கு ஓடி வந்து நிக்கிறேன்டா. கொஞ்ச நெஞ்ச காசாடா செலவழிச்சியல். ஏதோ சொன்னீங்கள் அண்ணே 50 லட்சம் முதலீடு போடு, அங்க 3.5 கோடி வாகனம் எடுக்கலாம், இங்க உனக்கு மாசம் 7 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறும், என்ன நீ செக்ரட்டரியா போடு, எனக்கு நீ அதத்தான் இதத்தான். நான் அத்தனையும் நம்பி 50 லட்சத்துக்கு மேல செலவழிச்சேன்டா. இன்றைக்கு இங்க பேர் நான் படுற பாட்டை எவ்வளோ சொல்லலாம் சொன்னீங்க. ஐயோ நீ டீலர் பேசலாம், ரக்ஸ் வியாபாரம் இன்னும் மட்டும் சொன்னீங்களடா, இந்தியாவில் கனெக்ட் பண்ணி நீ ரக்ஸ் எல்லாம் கொண்டு வித்தான்னு இன்னொருத்தரும் பிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு சொன்னீங்களடா. நானும் அதை தடனா யோசிச்சு கொடுங்க. எனக்கு ஒரு டவுட் அண்ணு, பொண்ணு கூட கிடைக்கலையான்னு உனக்கு? என்ன ஒரு சீட்டு கூட கிடைக்கலையான்னு? உலக்கி போடுவேன். கடைசியா 27,000க்கு தான் ஒரு சீட் கிடைச்சது. எனக்கு விழுந்தது 1200 votes. என் சொந்தம் பந்தம் நட்பு கிட்பண்ணு யோசிச்சு அவ்வளவுதான் எனக்கு இங்க இருக்குது.
நீ சொன்னீங்க ஐயோ இந்த கோப்பா தொகுதியில் இவ்வளவு சனம் இருக்குது, இந்த நல்லூர் தொகுதியில் இவ்வளவு சனம் இருக்குது, ஐயோ கேஸ் எல்லாம் எந்த கையக்கான் இருக்குது என்ற நானும் யோசிச்சேன். கோப்பா தொகுதியில் ஒரு 59,000 போட்டு என்னட்டு காசை வேண்டி போட்டு இப்படி செய்து விட்டுட்டேன்னே. என்ன என்னட்ட காசை வேண்டி ரெண்டு போட்டு அவங்க இப்படி செய்து போட்டாங்க. அடே நீ ஒரு கட்சிக்கு வேலை செய்தாத்தானடா சனம் குழம்பாம இருக்கிறது. நீங்க 1008 கட்சிக்கு வேலை செய்யற சனம் யாருக்கண்டா போடுறது? அண்ணா அது வெறியில செய்தே, அது ஒட்டி விட்டு உங்களை நம்பின குட்டம்டா. கால் சாரத்தை கண்டா நீங்க ஓடுவீங்கன்னு நான் யோசிக்க இல்லை, அதுல ரைஸை கண்டா ஓடுவீங்கன்னு நான் யோசிக்க இல்லை. இனிமே ஒன்றும் தர மாட்டேன், நான் எலெக்ஷன்லயே நிக்கல. டே இன்னும் போல சொன்னீங்களடா, இந்த இதுல நின்றால் எவ்வளவோ உழைக்கலாமண்டியல். நான் உழைப்புக்கு பதிலாக ஒரு சரத்தோட சனமா நிற்ப முடியும். அடே என்ன எப்பவும் நல்ல கட்சிக்காரன் கேட்ட மாட்டேன். அது போட்டு மண்ணே. இந்த உள்ளூராட்சி தேர்தல் வருது மாகாண சபை தேர்தல் இல்லை, அதுக்குள்ள போடனே வெல்லலாம் அது வெல்ல. நான் பாக்குறேன், நான் இருக்கிறேன். என்ன நம்பு எந்த வீட்டு பக்கம் எந்த வீட்டை அண்ணே உண்ட வீட்டை முதல் அடையவே எல்லாத்தையும் பில்லு சரியா, அந்த காசு எடு செலவழி மக்களுக்கு எல்லாம் கொடு. நீ எனக்கு தான் நான் மக்களுக்கு கொடுத்தெல்லாம் செய்ய. ஒருதன் வந்து அண்ணே நீ வெல்லோனும் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி நான் இறங்கி வேலை செய்கிறேன்னு சொல்லி போட்டுதான் போயிருந்தா அவனை நம்பி இருக்கலாம். நீ சொன்னீங்க அண்ணன் போசல் ஓட்டுறதுக்கு பொடிகளுக்கு 15,000 கொடுக்க வேணும், இதுக்கு 15,000. அப்பவே நான் புரிஞ்சுக்கணும் இவன் காசுக்கு தான் வந்திருக்கிறான். இன்னொருதான் காசை காட்டி நான் ஓடிடுவான்னு நான் யோசிச்சிருக்கோம். அடே அப்பவும் கொஞ்சம் விசுவாசமா பொடிகள் வந்தது அண்ணன் வெல்லோன். நான் அதுகெல்லாம் காசுக்கு வருதுன்னு துரத்தி விட்டுட்டு பார்த்தா இவ்வளவு நாசுக்கா என்னட்ட அடிச்சு விட்டியடா. கொஞ்ச நஞ்ச காசா உன்னட்ட மட்டுமே நான் 15 லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கிறேன்டா. சரி அண்ணே ஒண்ணும் பணம் தூரம் விடு சரியா. இந்த வாரமான தேர்தல் வருதானே வீட்டை பில்லு அண்ணே சரியா, வீட்டை பில்லு காசு எடு என்ன நம்பித்தா அதுக்கூட அந்த 10,000 ரூபாய் காசு மண்ணு 10,000 இந்த காசு எல்லாத்தையும் துளைச்சி போட்டு கண்ட நின்ற கட்சிக்கெல்லாம் துண்டு பிரச்சனை ஒட்டி போட்டு போனா 10,000 வேறு என்ன கண்டது பொருளா உனக்கு இருக்கடா கண்ணில கண்ட அப்பதான் இருக்கு உனக்கு. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். நான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை, கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம். நான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை நேரம்